நம்ம சர்வாதிகாரி தான்ட்டாரு. ஆனா சர்வாதிகாரம் இல்லாத ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இங்க எடுத்து எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு துணை முதல்வராகி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ சீனியர் மோஸ்ட் அண்ணா காலத்திலிருந்து அரசியலில் இருந்த துரைமுருகனெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாமா இல்லையா? எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன வெளியிடப்படும்? அப்போ இது சர்வாதிகாரம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் விலகுறாங்க. இந்த விலகல் 26 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஏற்கனவே 8% 10% மேலே ஓட்டு வாங்குவார் சீமான். இவ்வளவு பேர் விலகியும் 10% வாங்கிடுவார். 10% மேலே வாங்க வாய்ப்பு இருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சர்வாதிகாரம் தான் இருப்பாங்க, இருக்கணும். இருந்தால் தான் அந்த கட்சியா இருக்கும். இல்லைன்னா கட்சியா இருக்க எல்லாருக்குமே விஜயை தெரியும். அப்படிங்கும்போது அவன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். சரி, கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஒரு மாநாடு போகிறான். சும்மா இருக்குது, போய் தான் பார்த்துட்டு வருமே, போகலாம். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னா நிச்சயமாகும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் கருப்பாயின்ற ஒரு நாய் செத்துச்சு. தலைப்பு செய்தியாக போட்டாங்க. படத்தில் நடித்தா நாய் கூட தலைப்பு செய்தியில் வரும்னு சொல்ல வரீங்களா சார்? அதுதான் உண்மை. அதுதான் படியேறும் பெருமாள் நடித்து ஒரே ஒரு படத்தில் நடித்ததுக்காகவே அது பிரபலம் ஆயிருக்குன்னா, ஒரு 60-70 படங்கள் நடித்திருக்கக்கூடிய விஜயால் அது சினிமா பிரபலம் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, வாங்குற காசில் பாதி கருப்பு பாதி வெள்ளை வாங்குற. ஏன் பாதி கருப்பு பாதி வெள்ளை வாங்குற? பாதி கணக்காட்டணும், பாதி கணக்காட்டணும் மறைக்கணும். இதுவும் ஊழலில் ஒரு விதம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த தொகுதியில நிக்க வச்சா அவருக்கு ஓட்டு வங்கி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வெல்லாம் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தொகுதி அவருக்கு வசமா இருக்கும்னு நீங்க நிக்க வைங்க ஓட்டு கடை. உண்மை என்னன்னா, மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெறது தான் அவர் லண்டனுக்கே போனார். அங்க பெற்ற சிகிச்சை உண்மையில வேலைக்காகுதா இல்லையான்னு அவர் ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாருன்னா நமக்கு தெரிஞ்சிடும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழல்ல தமிழகத்துல நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ நெல்லையில நடந்தக்கூடிய அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் அந்த ஆதரவாளர்களோட ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இந்த சர்ச்சைக்கு அப்புறமா அவர் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் சர்வாதிகாரி தான். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க சர்வாதிகார போக்க தான் சீமான் கையாளுறாரு, யாருடைய எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் சொல்லியிருக்கிறது நான் சர்வாதிகாரி தான் ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, அது உண்மைதானே. சர்வாதிகாரம் இல்லாத எந்த கட்சி, ஒரு கட்சியை சொல்லுங்க நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி சீமான் வெளிப்படையா பேசிட்டாரு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பார் சீமான் வெளிப்படையா பேசிட்டார். சர்வாதிகாரின்னு சொல்லி பேசிட்டார். சர்வாதிகாரம் தான் நம்ம சர்வாதிகாரி தான்ட்டாரு. ஆனா சர்வாதிகாரம் இல்லாத ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இங்க எடுத்து எனக்கு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப வெளியே யாரும் சொல்லல சார். உண்மைதானே. இப்ப அப்படி சர்வாதிகாரம் இல்லைன்னு சொன்னா திமுகவில் உதயநிதி ஸ்டாலினால் துணை முதல்வர் ஆகியிருக்க முடியுமா? இல்லை அவர் திமுகவில் அவர் இளைஞரணி தலைவராக இருக்க முடியுமா? எம்எல்ஏ ஆகிருக்க முடியுமா? அமைச்சராக இருக்க முடியுமா? இன்னைக்கு துணை முதல்வராக இருக்க முடியுமா? சர்வாதிகாரம் தான் முழுக்க முழுக்க. தலைமை கட்டுப்பட்டு சர்வாதிகாரத்தோட இந்த மாதிரி இவருக்கு இளைஞரணி போஸ்ட் கொடுக்குறோம். யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களா? இல்லை. ஏன்னா தெரிவித்தாங்கன்னா அவன் வெளியே போயிடணும். உண்மையா இல்லையா? நிச்சயமா. உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞரணி தலைவர் போஸ்டிங் கொடுக்கும்போது ஆட்சேபனை யாராவது ஒரு ஆள் 2 பேர் தெரிவிச்சா வெளியே போயிடணுமா இல்லையா? அப்போ அதே இளைஞரணி தலைவர் உதயநிதிக்கு திருவல்லிக்கேணி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கும் போது யாருன்னா எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் வெளியே போயிடணும். சரி, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி கொடுக்கும்போது யாருன்னா எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன இருக்கும்? வெளியே போயிடணும். இன்னைக்கு துணை முதல்வராக ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ சீனியர் மோஸ்ட் அண்ணா காலத்திலிருந்து அரசியலில் இருந்த துரைமுருகனெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாமா இல்லையா? எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன வெளியிடப்படும்? அப்போ இது சர்வாதிகாரம் தான் இல்லையா? அதே மாதிரி சர்வாதிகாரம் என்பது சீமான் சொல்லிட்டாரு, மற்றவங்க சொல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குது, பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது, மயிர் இருக்குது, மட்டை இருக்குது, எல்லாமே பேசிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் யாராவது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கருத்துக்களை உள்வாங்கி அதன் பிறகு தீர்மானம் போடுறாங்களா? இல்லை. முதல்ல வீட்டிலே தீர்மானத்தை போட்டு வச்சிடறாங்க. செயற்குழு பொதுக்குழு நடத்துறாங்க. இவங்க எழுதி வச்சிருக்க தீர்மானத்தை படிச்சு காட்டுறாங்க, போயிடறாங்க. இப்படிதான் நடக்குது. அப்ப இது சர்வாதிகாரமா இல்லையா?
சொல்லுங்க. வெளிப்படையா இவர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லாம இருக்காங்க. ஆனா நம்ம எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, சர்வாதிகாரம் என்ற அந்த சொல்லாடலை நாம இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எப்படி பாக்குதுன்னா, ஹிட்லரு, முசோலினி, அப்புறம் லெனின், இது போன்ற நபர்களுடைய அந்த அதிகாரத்துல இருக்கும்போது அந்த ஒரு அவங்க இது பண்ணாங்க இல்லையா, இந்த சர்வாதிகாரம், அதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சியிலுமே சர்வாதிகாரம் இருக்குது. தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த சர்வாதிகாரத்தின் அடிப்படை தான் செயல்படணும். ஏன்னா ஒரு கப்பலுக்கு ஒரு மாலுமி தான் இருக்கணும், பல மாலுமி இருக்க முடியுமா சொல்லுங்கள்? கப்பல் எந்த திசையில் போகிறதுனே தெரியாமல் நின்று போய் அப்போ ஆளால் ஒரு பக்கம் ஓட்டினா என்ன ஆகும்? அப்போ ஒரு மாலுமி தான் இல்லையா? அதேமாரி தான் ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை. அந்த தலைமையை அவர் சொல்லக்கூடிய பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அவர் ஏதாவது ஒன்று தான் அவர் அறிவிக்க முடியும். அது 100 பேர் இருக்காங்க, 100 கருத்து சொல்லுவாங்க. 100 கருத்துக்களையும் ஒரு தலைவரால் அமல்படுத்த முடியுமா? நான் கேட்குறேன். முடியாது. ஜனநாயகம் என்ற பொருளில் அமல்படுத்த முடியாது. மெஜாரிட்டி எது இருக்கோ அதை பண்ணலாம். மெஜாரிட்டின்றதை விட தலைவர் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காரோ அதை அறிவிப்பார். அப்போ அந்த 100 பேரில் ஒரு கருத்து தான் அங்கே அறிவிக்கப்படும். அப்போ 99 பேருடைய கருத்து புறக்கணிக்கப்படும். அப்போ இவர் சர்வாதிகாரமாக இவர் இந்த கருத்தை அறிவிச்சிட்டாரு, இது சர்வாதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதா? ஆனால் அவர் அதை வெளிப்படையாக சொன்னாலுமே அதை ஒரு முதன்மை காரணமாக காட்டியே கொத்து கொத்தா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியேறாங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். கொத்து கொத்தா பண்ணாங்களா? எந்த கொத்து கொத்தா பண்ணாங்க? இல்லை, நியூஸில் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எப்பவுமே ஒரு கட்சியிலேருந்து விலகுவாங்க, இன்னொரு கட்சியில் போய் இணைவாங்க, இன்னொரு கட்சி விலகுவாங்க, இந்த கட்சியில இணைவாங்க. இது சர்வசாதாரணமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் இது. ஆனா சமீப காலமா நிறைய நிர்வாகிகள் வெளியேறாங்க அப்படின்ற ஒரு செயல் நம்ம பார்க்க முடியுதுல்ல சார்? அதாவது எல்லாம் இப்போ ஒரு மரம் இருந்துன்னா சில இலைகள் உதிரதான் செய்யும், இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி தான். அதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. தலைமை அதுதான் பார்க்கணுமே தவிர சில பேர் அதிருப்தியில் விலகியாவான், சில பேர் விருப்பம் இல்லாமல் ஒதுங்குவான், சில பேர் இங்கே இருந்தால் எதுனா சாதிக்க முடியாதா, இவரை குறை சொல்லி நம்ம வெளியேறி நம்ம வேற எதுனா கட்சியில் போய் இணையும்டா, வேற எதுனா கட்சியில் நமக்கு முக்கியமான போஸ்டிங் கொடுப்பாங்கடான்றதுக்காக விலகலாம். இப்படி இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சியில் கூட இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்குது இல்லையா? அப்படிங்கும்போது போய் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற போது நிச்சயம் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதுன்றான் நான். இதனால 2026 தேர்தலில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்துமா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் விலகுறாங்க, இந்த விலகல் 26 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஏற்கனவே 8% 10% மேலே ஓட்டு வாங்குவார் சீமான். இவ்வளோ பேர் விலகியும் 10% வாங்கிடுவார். 10% மேலேயே வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நபராக தமிழக அரசியலில் சீமான் ஆயிட்டாரு. சில பல கருத்துக்களுக்கு நானே முரண்படுவேன், அது வேற விஷயம். இருந்தாலும் இன்னைக்கு இதுக்கு தொடர்ந்து 10-15 ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைகளை, மக்களுடைய அந்த அரசுக்கு எதிரான அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை துணிஞ்சு எதிர்த்து விளையாடக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்காரு. நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்படிங்கும்போது அது நிச்சயம் ஏறுமுகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது ஏறுமுகமாக தான் இருக்கும் அது. அதனால இந்த சர்வாதிகாரம் என்ற சொல்லாடல் எல்லா கட்சியிலுமே இருக்கு. அவரே சொல்றாரு, இவர் நேரு சர்வாதிகாரியா இருந்தாரு, நம்ம காமராஜர் சர்வாதிகாரி. நேரு காமராஜர் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சர்வாதிகாரம் தான் இருப்பாங்க, இருக்கணும். இருந்தால் தான் அந்த கட்சியாக இருக்கும், இல்லைன்னா கட்சியாக இருக்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. இந்த கட்சிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC STக்களோட ஓட்டு தான். இந்த ஓட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற விஜய் ஆரம்பிச்சிருக்க இந்த கட்சியால் பிரிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இளைஞர்களும் சரி, SC ST ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய போகுது அப்படின்ற ஒரு கருத்து முதன்மையாக வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த கருத்தோட பின்புலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்னொருத்தர் ஒரு நெறியாளர் என்கிட்ட கேட்குறாரு, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுனால சீமானுடைய ஓட்டெல்லாம் அங்கே போயிடும், சீமான் 0 ஆகிடுவார் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு அவன் ஒரு சினிமா பிரபலம், அப்படி தான் நான் பார்க்குறேன். சினிமா பிரபலத்தை பார்க்க 4 இல்லை 40 இல்லை 4000 இல்லை 4 லட்சம் ரசிகர்கள் கூட்டம் தான் கூடி வந்திருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் ஓட்டுகளாக மாறும். இப்போ உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு உங்கள் அப்பா இருப்பான், அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. எல்லாருக்குமே விஜயை தெரியுமா தெரியாதா? ஏன்னு சொன்னால் அவன் நடிகர், சரியா? அப்படிங்கும்போது அவன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். சரி, ஆமாம், கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஒரு மாநாடு போகிறான், சும்மா இருக்குது, போய் தான் பார்த்துட்டு வருமே, போகலாம். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னா நிச்சயமா இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னா சினிமா பிரபலம்ன்றதுக்காக. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய், கருப்பாயின்ற ஒரு நாய் செத்துச்சு, பார்த்தீங்களா? தலைப்பு செய்தியாக போட்டாங்க.
அவரும் அதுக்கு மாரி செல்வராஜ்ல இருந்து அந்த ஹீரோ முதல் கொண்டு எல்லாருமே அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அது தலைப்பு செய்தியாக போட்டாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இப்போ பிரபலங்கள் எல்லாம் இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ அது நாய் வந்து அதை நம்ம என்ன எப்படி படத்துல நடிச்சா நாய் கூட தலைப்பு செய்தியில வரும்னு சொல்ல வரீங்களா சார்? அதுதான் உண்மை. அதுதான் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து விஜயை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கெல்லாம் இமேஜ் கிரியேட் பண்ணி பார்க்காதீங்க. நாய் ஒரு கருப்பாய் என்ற நாய் படியேறும் பெருமாள் நடித்து ஒரே ஒரு படத்தில் நடித்ததுக்காகவே அது பிரபலம் ஆயிருக்குன்னா ஒரு 60-70 படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய விஜயால் அது சினிமா பிரபலம் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதை வந்து நீங்கள் அரசியல் பிரபலமாக அரசியல் தலைவராக நீங்கள் பார்க்க முடியாதுன்றார். அவர் தேர்தலில் நின்று அவருடைய ஓட்டு விகிதாச்சாரம் அதிகமாக வாங்கி தான் தெரியும் காமிக்க முடியுமே தவிர நிரூபிச்சா காமிக்க முடியும். அதனால விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுகள்லாம் வந்து இவருக்கு போயிடும், அல்லது சீமான் ஓட்டெல்லாம் இவருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன அப்படி பிடிங்கிட்டார் தமிழ்நாட்டு அரசியலில்? ஒன்றுமே இல்லை. இது நாள் வரையும் 100 கோடி 200 கோடி வாங்கி சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு சேர்த்து வச்சுருக்கான், அவ்வளோதான். அவன் வீட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவன் கொடுக்க முடியாத நிலை தான் இருக்குது. எம்ஜிஆர் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். எம்ஜிஆரும் விஜயகாந்தையும் வீடு கதவு எப்பவுமே திறந்துருக்குமா, யார் போனாலும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போகலாமா. இவன் வீட்டுக்கு போனால் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. ஏன்னா அவன் சுவர் கூட பார்த்தீங்கன்னா சிறையில் தான் அதிகம் உயரமான சுவர் இருக்கும், மதில் சுவர். அந்த மதில் சுவர் சிறையில் தான். ஏன்னா கைதிக்கு தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றதுக்கு சிறை விட 3 மடங்கு அதிகமாக உயர்த்தி வச்சுருக்கான் சுவத்தை. அங்கே வந்து அந்த கேட்டான்னுட்டு தலைவா உன்னை பார்க்க வந்திருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து கத்துறான். நீ என்ன ஒரு 10 20 30 கிரவுண்டில் வீடை கட்டியிருக்க, அவ்வளோ. அதில் ஒரு கிரவுண்ட் இடத்துல ஒரு செட்டு மாரி போட்டு உன்னை நம்பி உன்னை நேசிச்சு நம்மெல்லாம் போக போகிறதுன்னு வைங்க, நான் அதை உன்னை ரசிக்கிறேன்ட்டு வரானுங்களே அவங்கள உட்கார வச்சு தண்ணியோ சாப்பாடை கொடுத்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, ஏன் வந்திருக்கா, நீ இல்லைனாலும் ஒரு மேனேஜரை போடு, சம்பாதிக்கிற இல்லை. அதை பண்ணுறதுக்கு விஜயால முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்படி மக்களுக்காக கிழிப்பார். இவர் ஊழல் பட்டியெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே சார். என்ன ஊழல்? திமுகல இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து ஊழல் பட்டி வெளியிறேன், ஊழல் பட்டி அண்ணாமலை வெளியில. இது வரைக்கும் பாஜக தான் அதை வந்து கையில எடுத்துட்டு அண்ணாமலை வெளியிட்டான், எல்லாரும் வெளியிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் நம்மளும் சொல்லுவோம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன் நீ முதல்ல யோகியமா 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ரசிகனே வாங்குறானா இல்லையா? 100 ரூபா 150 ரூபா டிக்கெட்டை 2000 3000 கொடுத்து வாங்குறான். நீ என்ன பண்ணணும்? யோகினா இருந்தா பத்திர தங்கமாக இருந்தா, உத்தம புத்திரன் பத்திர மாட்டு தங்கமாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? அதேமாரி 2000 3000த்துக்கெல்லாம் என் டிக்கெட் விற்கக்கூடாது. என்ன ரேட்டு இருக்கோ 100 ரூபா 100 ரூபாய்க்கு வில்லுங்க, 200 ரூபா 200 ரூபாய்க்கு, 500 ரூபா 500 ரூபாய்க்கு வில்லுங்க. 2000 3000த்துக்கெல்லாம் விற்கக்கூடாது. இந்த பெட்டி தூக்கி எனக்கு 200 கோடி வேண்டாம் 300 கோடி வேண்டாம், என் ரசிகர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீ வாய்த்தான்னு சொல்லியிருக்கியா? வாங்குற காசில் பாதி கருப்பு பாதி வெள்ளை வாங்குற. ஏன் பாதி கருப்பு பாதி வெள்ளை வாங்குற? பாதி கணக்காட்டணும் மறைக்கணும்னு. இதுவும் ஊழல்ல ஒரு விதம் தான். அவரே ஊழல் பண்ணிட்டு ஊழல் பட்டியலை தயார் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய கஞ்சிமா, அது தமிழ்நாட்டு அரசியல எடுபடாதுமா. அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து எந்த தொகுதியில நிக்க வச்சா அவருக்கு ஓட்டு வங்கி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வெல்லாம் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தொகுதி அவருக்கு வசமா இருக்கும்னு நீங்க நிக்க வைங்க, ஓட்டு கிடைக்கும். செத்து போயிருக்கான்ல அவன் ஓட்டு போடுவான். சும்மா கிடப்பா. அவன் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க போறது இல்லை, எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க போறது இல்லைம்மா அவன்லாம். இப்போ லண்டனுக்கு போயிருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து 28ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாடு வராரு. அவரோட வருகை தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார்? ஏற்கனவே என்ன ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே இங்கே அரசியல் பண்ணிட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தார். அதனால ஏதாவது தமிழக மக்கள் தமிழக அரசியல் எதுனா ஒரு மாற்றம் வந்துதான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது அண்ணாமலையோட பிரச்சாரத்தால. அதுக்கு முன்னாடி தெரியாதா? மலராமலே தானே சார். இப்பயும் மலரல. இப்பவும் மலராது, எப்பவும் மலர போறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் பாஜகன்றது தெரியும். இவர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட என்ன பண்ணிட்டாரு, ஒரு விதமான அறிக்கை. திடீர்னு அன்றைக்கி கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னு சொன்னால், திமுக ஆட்சி வந்ததுலேருந்து திமுகவை நம்ம குறை சொல்லலாம், அது வேறு விஷயம். அவங்களுடைய ஆட்சியில் இருக்காங்க, அவங்க சில பண்ணக்கூடிய தவறுகள் மக்கள் விரோத செயல்பாடுகள் நம்ம குறை சொல்லலாம். ஆனால் இவன் கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு நம்ம திமுக ஆட்சி வந்து பார்த்தா கோயம்புத்தூர் ஹீட் ஆயிடுச்சிருக்கு, இதெல்லாம் ஏற்றுக்க முடியும். ஏதோ பிரச்சாரம் பண்ணணும்னு பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்னை பொறுத்தவரையிலையும் லண்டனுக்கு போய் அவர் படிக்க போனாருன்னாரு. உண்மை என்னன்னா மனநல
மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெறது தான் அவர் லண்டனுக்கே போனார். அங்கே பெற்ற சிகிச்சை உண்மையில வேலைக்கு ஆகுதா இல்லையான்னு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாருன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அவர் அப்படியே வேலைக்கு ஆகலைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்தாச்சும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டு சொன்னால் அவருடைய ஃப்யூச்சர், சின்ன பையனாக இருக்கார்ல, இளைஞராக இருக்கான், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அவருக்கு முன்னாடி உங்களை மாரி 4 மீடியா ஊடகவியலாளர் போய் மைக்கை நீட்டி கேள்வி கேட்குறேன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் லூசுத்தனமாக எதனா உளறிட்டு தான் இருப்பார். என்னன்னா மீம்ஸ் கிரியேட்டருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாற்றம் அப்படி தான் வரும். உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களோட நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.